இந்தியாவுல டாக்ஸி சேவைகள்ல தனியார் நிறுவனங்கள் தான் பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. பெருநகரங்கள்ல நாம ஒரு இடத்துல இருந்து மற்ற இடங்களுக்கு செல்லணும் அப்படின்னா ஓலா, ஊபர், ரேபிடோ போன்ற செயலிகளை தான் அதிகமா நம்பி இருக்கும். ஆனா அந்த தனியார் நிறுவன செயலிகளும் பீக் ஹவர்ஸ்லயும் டிமாண்டுக்கு ஏற்ற வகையிலும் கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. இதனால பீக் ஹவர்ஸ்ல டாக்ஸியில செல்லணும் அப்படின்னா நம்ம மற்ற சமயங்களை விட கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுது. இதையெல்லாம் விட சில சமயங்கள்ல ஓட்டுநர்களும் அதுல காட்டுற தொகையை விட கூடுதல் தொகையை நம்மிடம் வசூல் செய்யறாங்க. கேட்டா நீங்க கொடுக்கிற தொகையில நிறுவனத்திற்கே கமிஷனா பாதி போயிருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்ஸி சேவையில தனியார் நிறுவனங்களின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல ஒரே மாதிரியான கட்டண விதிப்பு நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு மக்கள் எதிர்பார்ப்புல இருந்தாங்க. இந்த நிலையில தான் நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிவாரணம் கிடைக்க போகுது. அது என்னன்னா, மத்திய அரசு சார்பா நாடு முழுவதும் பாரத டாக்ஸி என்ற சேவை அறிமுகம் செய்யப்பட இருக்குது. இதற்கான அதிகாரப்பூர்வ செயலி கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல கிடைக்கும்னு சொல்லப்படுது. தற்போது இந்த செயலி சோதனை முயற்சியில இருக்குது.